மட்டக்களப்பு மாநகர சபையும் கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவலக திணைக்களம் இணைந்து நடாத்திய பௌர்ணமி கலை விழா 2025 புதன்கிழமை 12/2/2025 மட்டக்களப்பு காந்தி பூங்கா வளாகத்தில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாநகர சபை ஆணையாளர் நா. தனஞ்சயன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் கே. குணநாதன் பிரதம அதிதியாகவும், கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவலக திணைக்கள மாகாண பணிப்பாளர் சரவணமுத்து நவநீதன் சிறப்பு அதிதியாகவும், கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விவேகானந்த அழகியல் கற்கைகள் நிறுவக பணிப்பாளர் பேராசிரியர் புளோரன்ஸ் பாரதி கென்னடி, மட்டக்களப்பு வலய பதில் கல்வி பணிப்பாளர் திருமதி சாமினி ரவிராஜ் மற்றும் பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி நிதர்சினி மகேந்திரகுமார் ஆகியோர் கௌரவ அதிதிகளாகவும் கலந்து சிறப்பித்தனர். இதன்போது வரவேற்பு நடனம், பாடல், கிராமிய நடனம், வயலின் இசை, கூத்து மற்றும் பரங்கியர் இசை ஆகிய நிகழ்வுகள் அரங்கேறின. நிகழ்வின் இறுதியாக மட்டக்களப்பு மாவட்ட கலாசார இணைப்பாளர் த. மலைச்செல்வனின் நன்றியுரை இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கலைஞர்கள், எழுத்தாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் இலக்கிய ஆர்வலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கூட அவரையே நாங்கள் இந்த முறை பிரதம அதிதியாக அழைத்திருக்கின்றோம். கிழக்கு மாகாண கல்வி திணைக்களத்தின் செயலாளர், கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் குணநாதன் சார் அவர்கள். உங்களுக்கு தெரியும், அவர் முன்னர் இங்கு பிரதேச செயலாளராக மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் கடமையாற்றிய காலத்தில் நான் பிரதி ஆணையாளராக இருந்து இங்கு அவரோடு சில வேலை திட்டங்களை முன்னெடுத்த அந்த அறிமுகத்தில் அதோடு அவரோடு பல அவருடைய சமூக சேவை செயற்பாடுகளிலும் அவரோடு இணைந்து செயற்படுகின்ற அந்த ஒரு இணைப்பில் அவருடைய ஆலோசனைக்கு அமைவாக மீண்டும் நாங்கள் இந்த பௌர்ணமி கலை விழாவை ஆரம்பித்திருக்கின்றோம். ஆகவே முதற்கான அவருக்கு அந்த எண்ணத்தை எங்களுக்கு விதைத்தமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உண்மையில் அவரின் ஆலோசனையின் பேரில் கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவலக திணைக்களத்தின் மாகாண பணிப்பாளர்கள் வருகை தந்திருக்கின்றார் நவநீதன் சார் அவர்கள். அவர்களுடைய திணைக்களத்தினூடாக மாதாந்தம் இந்த பௌர்ணமி விழாவை நடாத்துவதற்கான சிறிய நிதி ஒதுக்கீடை கூட அவர்கள் செய்தமையால் எங்களுக்கு இந்த மாகாண பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்தோடு மாநகர சபையும் இணைந்து